Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் கோதுமை இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்க தேங்காய் பால் சுகர் அப்படி இல்லாட்டி குருமா கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சமமாக பரவுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிங்கிள் டோவாக வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் ஒன்றா வந்திருக்கு. நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஸோ இப்போ போய் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு இடியாப்பம் மேக்கர் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே அந்த மாவு வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. ஃப்ளோ வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு இடியாப்ப தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்ப தட்டு இல்லாட்டி இட்லி தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே இடியாப்பத்தை நல்லா புழிஞ்சிக்கோங்க. நமக்கு நல்ல மெல்லுசான இடியாப்பம் வந்திருக்கு. இந்த இடியாப்பத்தை அப்படியே இட்லி குக்கரில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட இடியாப்பெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த இடியாப்ப தட்டிலேருந்து நம்மளோட இடியாப்பத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக தேங்காய் பால் சுகர் அப்படி இல்லாட்டி ஏதாவது குருமா கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடியாப்பம் ரொம்பவே மைல்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் உங்கள் 6 மாத குழந்தைக்கு கூட இது கொடுக்கலாம். இப்போ கண்டிப்பாக இந்த கேரளா ஸ்டைல் கோதுமை இடியாப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.